Hi friends, good morning. In this video, this question discuss about the equilibrium concept. Equilibrium concept discuss about the questions. This problem: 38 gram of N2O4 placed in 1 liter reaction vessel 400 Kelvin allowed to attain equilibrium. அதாவது 13.8 கிராம் வந்து ஒரு இந்த காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, N2O4 கொடுத்துருக்காங்க, 400 கெல்வின் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, ஈக்குலிபிரியம் அட்டன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு வெசல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃபார்மில் வந்து ஈக்குவேஷன் ஈக்குலிபிரியம் அட்டன் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி N2O4 to N2O2 டோட்டல் ஈக்குலிபிரியம் ப்ரெஷர் 9.15 டோட்டலாக வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசி, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் பாசிட்டிவ் ப்ரெஷர் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எவ்வளோ இருக்கும், அதுக்கப்புறம் PNO2 பாசிட்டிவ் ப்ரெஷர் ஆஃப் NO2 எவ்வளோ தனி இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து N2O4 இதோட இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 13.8 கிராம், அப்போ வந்து ப்ரெஷர் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அதிக ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும்னா PV = μRT. அப்போ மீவுனா மாஸ் பை மோலார் மாஸ் கொடுத்துருக்காங்க. மோலார் மாஸ் ஃபார்முலா என்னது 92. N2O4 உடைய மோலார் மாஸ் வந்து 92. அப்போ PV μRT = 0.15 0.13 கேஸ் கான்சன்ட்ரேட்டை சப்ஸ்டியூட் பண்ணி வந்தாங்கன்னா 4.98 பார் வருது. ப்ரெஷர் வந்து இது குத்துக்கூடிய கிராம் அளவு கொடுத்துருக்காங்க, அதோடைய ப்ரெஷர் வந்து 4.98 பார் வருது. ஸோ N2O4 4.98 ஈக்குலிபிரியம் போக -x 2x. அப்போது ப்ரெஷர் பார்ஷியல் ப்ரெஷர் டோட்டல் ப்ரெஷர் வந்து 9.15, பார்ஷியல் ப்ரெஷர் P1 + P2 N2O4 ப்ளஸ் டோட்டல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும்னா 9.15 4.9 - x + 2x. இந்த டோட்டல் ப்ரெஷர் ரெண்டு கூட்டி ஆட் பண்ணி கிடைக்கணும்னா 4.9 + x. இது எக்ஸோட ப்ரெஸ் வால்யூ வந்து என்னதுன்னா 4.17 பார் வருது. 4.17 பார் எக்ஸு. ஏன்னா வந்து டோட்டல் ப்ரெஷர்லேருந்து டோட்டல் ப்ரெஷர் தெரியுது, அப்போ எக்ஸு தெரியல, அதனால் எக்ஸு கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்து இண்டிவிஜுவல் கேஸோடைய பார்ஷியல் ப்ரெஷரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 4.9x + 4 to N4 P2N24 வந்து 0.81 வருது. அப்போது 4.9x - x இதோடைய பார்ஷியல் ப்ரெஷர் கண்டுபிடிச்சி வேல்யூ கொடுத்து 4.98 4.17 போட்டு 4.98 கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸோட வேல்யூ வந்து 4.17 கண்டுபிடிச்சி அதை கழிச்சோன்னா இது ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி இதோட பார்ஷியல் ப்ரெஷர் நம்ம 2x எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு 8.34 பார்த்து அப்போ கேசியோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. கேசியோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 8.34 3.85 இந்த 87.5 வருது. அப்போது கேபியோட வேல்யூ கேசி கண்டுபிடிச்சிட்டு இது போட்டாக்கா 2.586 வருது.